நம்முடைய தலைவர் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்கிற படம் தான் தர்மன். இந்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்குறாரு. கமலஹாசன் அவர்கள் மிக பிரம்மாண்ட பொருட்செலவுல தயாரிக்கிறாரு. முதல்ல இந்த படத்தை சுந்தர் சி தயாரிக்கிறதா இருந்துச்சு. பட் சில பல காரணத்தினால அந்த படம் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் சிபி சத்ரி இயக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுவும் நிப்பாட்டி இப்போ அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்துக்கு தலைவர் 173 பேர் வச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் தர்மன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிவீல் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு விழாவும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் தலைவர் ரஜினிகாந்த் ஒரு டாக்டர் வேடத்தில் நடிக்கிறாரு. அது சாதாரண டாக்டர் இல்லை, ஒரு ஸ்வாகான டாக்டர் வேடத்தில் நடிக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு இந்தியாவில் ட்ரெண்டிங் ஆகி ரொம்ப பிரம்மாண்ட வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் குரூ ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப வலுவாக இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ அதில் முக்கியமான அப்டேட் என்னன்னா, நடிகர் அஜித்குமாரோட மனைவி ஷாலினியும் இந்த படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. நடிகை ஷாலினி அவர்கள் திருமணத்திற்கு பிறகு எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கலை. ஸோ இப்போ இந்த நியூஸு தல ரசிகர்களுக்கும் தலைவர் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைந்துள்ளது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி. நம்முடைய தலைவர் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்கிற படம் தான் தர்மன். இந்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து இயக்குறாரு. கமலஹாசன் அவர்கள் மிக பிரம்மாண்ட பொருட்செலவுல தயாரிக்கிறாரு. முதல்ல இந்த படத்தை சுந்தர் சி தயாரிக்கிறதா இருந்துச்சு. பட் சில பல காரணத்தினால அந்த படம் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் சிபி சத்ரி இயக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுவும் நிப்பாட்டி இப்போ அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்துக்கு தலைவர் 173 பேர் வச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் தர்மன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிவீல் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு விழாவும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் தலைவர் ரஜினிகாந்த் ஒரு டாக்டர் வேடத்தில் நடிக்கிறாரு. அது சாதாரண டாக்டர் இல்லை, ஒரு ஸ்வாகான டாக்டர் வேடத்தில் நடிக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு இந்தியாவில் ட்ரெண்டிங் ஆகி ரொம்ப பிரம்மாண்ட வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் குரூ ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப வலுவாக இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ அதில் முக்கியமான அப்டேட் என்னன்னா, நடிகர் அஜித்குமாரோட மனைவி ஷாலினியும் இந்த படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. நடிகை ஷாலினி அவர்கள் திருமணத்திற்கு பிறகு எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கலை. ஸோ இப்போ இந்த நியூஸு தல ரசிகர்களுக்கும் தலைவர் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைந்துள்ளது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி.